தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படும் ரேக்லா பந்தயத்திற்காக காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்கி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது. இதையடுத்து ஜல்லிக்கட்டிற்கு இருந்த தடை நீங்கியது போல் ரேக்லா ரேஸ் நடத்த இருந்த தடையும் நீங்கியதால் பந்தயம் நடத்தும் கிராம மக்கள் உற்சாகத்தில் உள்ளனர். ரேக்லா ரேஸுக்கு பெயர் பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி, சிங்கிலிப்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட இடங்களில் பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ளதால் ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்கும் காளைகளுக்கு அதன் உரிமையாளர் நீச்சல் பயிற்சி அளித்து வருகின்றனர். இதேபோல் மாட்டு வண்டிகளுக்கு வர்ணம் பூசுவது, ரேக்லா வண்டியில் காளையை பூட்டி ஒத்திகை பார்த்து வருகின்றனர். ரேக்லா ரேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி அளித்ததுனால எங்க எல்லாரும் காளைகள் வச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ தைப்பொங்கல் வர்றதுனால ஒரு ரேக்லா பந்தயங்கள் நடக்கும் அப்படிங்கறதுனால இப்ப நாங்க மாடுகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீச்சல் மருந்து, இடிமருந்து, முட்டை என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு பருத்தி கொட்டை எல்லாமே வாங்கி மாட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதேபோல் நெல்லை மாவட்டம் KTC நகர், கீழநத்தம் உள்ளிட்ட இடங்களில் ரேக்லா பந்தயத்திற்கான காளைகளை அதன் உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். ரேக்லா வண்டிகளுக்கு வர்ணம் பூசுவது போன்ற முன்னோட்ட பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் கால்நடைகளை அலங்கரிப்பதற்கான கயிறு, மணி, சலங்கை உள்ளிட்ட பொருட்களை விவசாயிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகிலுள்ள புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் வருவது வழக்கம். அதன்படி பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மாடு, காளை உள்ளிட்ட கால்நடைகளை அலங்கரிப்பதற்கான பல வண்ண கயிறுகள், சலங்கை, வளையம், சாட்டை உள்ளிட்ட பொருட்கள் சந்தையில் விற்பனைக்கு வந்தன. பொங்கல் திருநாளன்று தங்களது கால்நடைகளை அலங்கரிக்கும் வகையில் விவசாயிகள் அவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். பொங்கலுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் மாடுகளுக்கு கொம்பு சீவும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இங்க தலைக்கவுரு, திருகணி, மண்டக்கவுரு, செங்கு கவுரு எல்லாம் வாங்கிட்டு இங்கதான் வாங்கி போவாங்க. இங்க நிறைய வியாபாரிகள் ஐட்டங்கள் நிறைய வருதுங்க. அதனால இங்க இங்க கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க. தலைக்கவுரு ஜோடி எடுத்தீங்கன்னா 150 ரூபா, 100 ரூபா. கொம்புக்கவுரு அதே மாதிரி 40 ரூபா, 30 ரூபா ஜோடி. அதே லைலான் தலைக்கவுரு அதே மாதிரி 100 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா. அதே மாதிரி மணி ஏற்று, மணி, சங்கு அந்த ஐட்டம் தும்ப ஜோடி 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா வரைக்கும் இருக்கு. அவ்வளோ ஐட்டம் நல்லா போயிட்டு விவசாயி நல்லா ஆர்வமா இந்த வருஷம் கையை நிறைய வாங்க வர்றாங்க. வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் விலை கூடுதலாக சொன்னாலுமே இருந்தாலுமே நாங்கள் எப்பவும் சிறப்பாக கொண்டாடுவோம். நீங்கள் வாங்கி புதுக்கயிறு போட்டு கொண்டாடுற வழக்கம். நல்ல முறையும் இந்த வருஷமும் நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு மோகங்கயிறு, தலைக்கயிறு எல்லா கயிறும் வாங்கி போய் வாங்குறதுக்கு வந்துருக்கிறேன். வாங்கி கொண்டு போய் அடுத்த வாரம் சிறப்பாக கொண்டாடுவோம்.